ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 20 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொன்னி வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது உஷா கிட்ட சொல்லி விடுறாங்க, அங்கே போய் எதுவும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க உள்ளே போனோடனே உஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே எனக்கு மேக்கப் பண்ணுங்க, அவங்க எனக்கு பண்ண வேண்டாம், அவங்கள எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு பொன்னி ஓரமாக ஒதுங்கி போய் நின்றுக்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு ஃபேஸில் வந்து அந்த மாஸ்க் மாட்டினோடனே இப்போ பொன்னி வந்து ஹேர்ஸ்க்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே சொல்லிட்டு ஹேர் வந்து அவங்க வந்து சீவி விடுறாங்க. அப்போ அங்கே சண்முகம் வந்து பார்க்குறாரு. அப்போ பொன்னியை பார்த்தோன்னே தலையாட்டுறாரு, நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொன்னி சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறாங்க. அப்போ உடனே உஷா கண்ணு அந்த மாஸ்க்லாம் எடுத்துட்டு அவங்க பார்க்கும்போது, நான் நல்லா அழகா இருக்குது, நல்லா அழகா பண்ணியிருக்கீங்க, அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஹேர் ஸ்டைல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உஷா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சுந்தரத்தோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பவானியையும் சுந்தரத்தையும் எல்லாரும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ உஷா வந்து ரெடியாகி வெளியில கூட்டிட்டு வரும்போது எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சண்முகம் என்ன சொல்றாருன்னா, இந்தாங்க நீங்க காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவங்க ஏற்கனவே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு மேம் சொன்னாங்க அப்படின்னோடனே, அது வந்து அங்க கொடுத்துருக்கோமா, இது சும்மா நான் தரேன் வாங்கிக்கோங்கன்னோடனே, இப்போ அவங்க அப்பா வர சொல்றாரு வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்போ பொன்னிக்கும் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கிளம்பும்போது சண்முகம் வந்து பொன்னிக்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அக்கா மாமா வர இல்லை, நீயும் போயிட்டேன்னா நல்லா இருக்காது, நீனாச்சும் இருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போதான் உஷா கவனிக்கிறாங்க. அவங்க எங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2 பேருமா போயிட்டாங்க விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உஷா வந்து என்ன ஏன் இதுக்கு இவ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொன்னியை இது பண்றாங்க. பொன்னி இல்லைண்ணே நான் இங்க இருக்கவில்ல, இருந்தா தப்பாயிரும் சொல்லிட்டு பொன்னி கிளம்பிடுறாங்க. இப்போ பொன்னி வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. அங்கிருந்து அந்த மேம் ஃபோன் பண்ணி கூட வந்தாங்களா அவங்க 2 பேரையும் பர்த்டே பார்ட்டி இருக்குதா அங்க போய் அவங்கள வந்து மேக்கப் பண்ண போக சொல்லிடுறாங்க. பொன்னிக்கு வந்து இங்கேயே இருந்துட்டு 3 மணிக்கு இங்க பக்கத்துல ஒருத்தங்க கிட்ட இருந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி அதை வந்து அங்க அவங்களோட பார்லர்ல வந்து கொடுக்க சொல்றாங்க. இப்போ பொன்னி வந்து அவங்க போனப்பறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்ல, நம்மளே கிளம்பிருவோம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சிவானி ஓடி வர்றா, பொன்னியத்த அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இழுத்துட்டு வந்துடுறா. இப்போ பொன்னி இவ்வளோ இந்த மாதிரி சிவானி கூட்டிட்டு வந்தப்பறம் பொன்னியால எதனாச்சும் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சண்முகம் சொன்னோடனே இப்போ அவங்க உஷா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இவ இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை அப்புறம் பார்த்துக்கலாம் வா. இப்போ எல்லாரும் நலுங்கு வச்சு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னிக்கிட்ட வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க, நீ மட்டும் தனியாக நலுங்கு வைக்கக்கூடாதுப்பா, உன் ஒய்ஃபும் சேர்ந்தா வைக்கணுன்னே. இப்போ சக்தி போய் பொன்னியை கையை பிடிச்சி சூப்பராக இழுத்துட்டு வராரு. வந்து 2 பேருமா நலுங்கு வச்சு 2 பக்கம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.